ஜூன் 22ஆம் தேதி மதுரை அம்மா திடல்ல இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்களோட ஆன்மீக மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அங்கு அமைக்கப்பட்டிருந்த 6 படை வீடுகளோட மாதிரி வடிவத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிச்சு திருப்புகழ், சக்தி கவசம், அரோகரா சத்தத்தோட பஜனை, கலாச்சார நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பலர் இந்த மாநாடு மதச்சார்பின்மைக்கு எதிரானதுன்னு கண்டனம் தெரிவிச்சு பல குடைச்சல் கொடுத்த போதும் உயர்நீதிமன்றம் அதை மறுத்து பாஸ் கூட தேவையில்லைன்னு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கலந்து கொண்டு தான் ஒரு தீவிரவாத ஹிந்து இல்ல, ஆனா உறுதியான ஹிந்துன்னு முருகனை கேலி செய்வது சுதந்திரம் இல்ல, தாக்குதல்னு பேசியிருக்காரு. அங்கு போடப்பட்ட தீர்மானங்கள்ல ஒண்ணு இந்து கோவில்கள் மீதான அரசு கட்டுப்பாடு நீக்கப்படணுங்கிறது. இது இந்து சமய அறநிலைத்துறைக்கு பெரிய அழுத்தம் கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த மாநாடு முடிஞ்சதும் எல்லாத்தையும் சுட்டிட்டு தான் போவாங்க. ஆனா இங்க இருக்கைகளை தாங்களே அடுக்கி சென்ற பக்தர்களோட ஒழுக்கமான நடவடிக்கைகளும் அதுல போடப்பட்ட தீர்மானங்களும் அரசியலை தாண்டி பக்தி உணர்வின் சங்கமமா தான் பார்க்கப்படுது. உண்மையில இந்த மாநாடு முருகனின் பெயர்ல பக்தியா, அரசியலா? உங்க பார்வை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.